ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முட்டை பிரியாணி ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி முட்டை பிரியாணி இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கரில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இப்பவும் போல் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா வெடித்து வரட்டும். இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போதும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு மல்லி, புதினா. ஸோ நான் மல்லி, புதினா நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து தக்காளியோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்த மல்லி, புதினா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ மிளகாத்தூளும் உப்பும் நல்லா சேர்த்து வதக்கிக்குவோம். நம்ம சேர்த்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் அதோட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். பத்தே நிமிஷத்தில் இந்த முட்டை பிரியாணி செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. ஸோ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி குறைச்சும் ஏற்றி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஸோ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டு நான் காட்டுறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை பிரியாணிக்கு முட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ முட்டையை நம்ம அப்படியே சாப்பாட்டில் சேர்த்த போகிறதில்ல. நம்ம அதை ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சமாக உப்பு, பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அடுப்பு கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்த அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நான் முட்டை வந்து வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை அந்த எண்ணெயில் போட்டுருவோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில். ஸோ வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மிளகாத்தூள் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம ரெசிபி அந்த சாதத்தில் சேர்க்கும்போது ஸோ முட்டையும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாடும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து கீழே நல்லா அந்த காரம்லாம் ஏறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். அது எண்ணெயிலே நல்லா பார்த்திங்கன்னா முட்டை நல்லா முறுமுறுன்னு ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் முட்டை பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ எல்லா முட்டையும் இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா அந்த காரம் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமுமே நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டை பிரியாணி 2 விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம். ஸோ எல்லா முட்டையுமே இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ சூப்பரான முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.